ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, புதினா மல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் இந்த ரெசிபியே செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் என்ன செய்ய போகிறோன்னா, 10 பல்லு பூண்டு 10லேருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும், ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது காரம் கம்மியாக தான் உரைக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ குக்கரில் தாளித்து விட்டுறலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. அது ஆல்ரெடி இஞ்சி பூண்டுலாம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் வேறு எதுவும் சேர்க்க வேணாம். வெங்காயம் மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு, அதை சேர்த்து அதையுமே நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா புதினா மல்லி இருக்கனால அதிலே ஒரு உப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால தான். நான் இன்றைக்கி இதில் கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. இது காஞ்ச பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன். டேஸ்ட்டுக்கு நல்லா தான் இருக்கும். வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை ஆல்ரெடி ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன், ஏன்னா பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறனால இது வேகாதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் வீதத்தில் நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னே பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டேன். இது நல்லா கொதித்து வந்துச்சு. நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்த்துருக்குறோம். இப்போ அடிப்பிடிக்காமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி பட்டாணியும் ஆல்ரெடி தனியாக வேக வச்சதுனால கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ விசில் போட்டு மூடி விட்டுறலாம். ஒரு விசில் வந்தால் போதும். விசில் ரிலீஸ் ஆனதும் பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைமும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இது கூட தயிர் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறுந்தே சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு டைம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுறணும். அப்போ தான் அந்த அரிசி நல்லா ஒரு மாதிரி மலர்ந்து வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.